சிவமங்கலம். மயக்கம் தயக்கம் இவை இரண்டும் நம் இயக்கம் கெடுக்கும் ஹித சத்ருக்கள் காணுங்கள் என் செல்வங்களே. இந்த மயக்கமும் தயக்கமும் இயக்கம் கெடுக்கும் இதமான எதிரிகள் என கண்டுகொள்ளுங்கள். நம் சுபாவமே மயக்கமாகவும் தயக்கமாகவும் இருக்கிறது பாருங்கள். இந்த மனம் எதையும் கண்டு மயங்க தயாராக இருக்கிறது. அதன் பெயரால் தனக்குள் ஆழ்ந்து எந்த வேளையிலும் ஒரு தயக்கத்தோடு இருக்கிறது பாருங்கள் என் செல்வங்களே. அப்ப மயக்கமும் தயக்கமும் தான் நம்மளுடைய இயக்கத்தை கெடுத்து கொண்டிருப்பவர்கள். ஆமா, மயக்கத்தை தள்ளி வையுங்கள், தயக்கத்தை மறந்து விடுங்கள். எந்த நேரமும் இயக்கத்திலேயே இருங்கள் என் செல்வங்களே. சத்தியம் சொல்கிறேன், மாற்று வழியே இல்லை. இயக்கத்தில் நாம் வெற்றி அடைவதற்கு இந்த மயக்கத்தையும் தயக்கத்தையும் கடக்க வேண்டிய கட்டாயத்தில் நிலை நின்றிருக்கிறோம். நம்ம எவ்வாறு மயங்கோன்னே நமக்கு தெரியாது, எவ்வாறு தயங்கி இருக்கிறோன்னே நமக்கு தெரியாது. ஏன்னா இந்த செம்மறி ஆட்டு கூட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு ஏன் செம்மறி ஆடு அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, செம்மை மரித்து போன ஆடுகள். ஒவ்வொரு ஜீவனும் தன்னுடைய சுய தீர்மானத்தில் இருக்கின்றன, அதன் பெயரால் இயங்குகின்றன. இந்த செம்மை மரித்து போன ஆடுகளான செம்மறி ஆடுகள் அங்கு ஒன்று குதித்திருச்சு அப்படின்னா அடுத்தது அதன் பின் தான் செல்லுமே தவிர அங்கு ஆழ கிடக்கும் பள்ளத்தாக்கினையோ கிணற்றினையோ காணுவதில்லை. அதனுடைய தீர்மானம் எதிரில் சென்ற ஆட்டினுடைய செயலை பின் தொடர்வது. இப்படி நமக்குள் ஒரு போக்கு இருக்கிறது, மறந்து விடக்கூடாது. சத்தியமா இருக்கு. இங்க ஒரு இயல் போக்கு எது போய்கிட்டு இருக்கோ அதை பின்தொடர்வதற்கு நம் மனம் இயல்பாகவே தயாரா இருக்கும். அதை ஆழ்ந்து உற்று நோக்கணும், அது ஆராய்ச்சிக்குரியது. எல்லோரும் செல்கின்றனர் அப்படிங்கிறதுக்காக அது சத்திய தர்ம நியதிக்கு உட்பட்டதுன்னு நம்ம கருதுவதற்கு இல்லை. இங்கு புழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை பின்தொடர்வதற்கு தான் இந்த உலகம் வந்திருக்கே தவிர அதிலிருந்து எதிரில் செல்பவர் யாரும் இல்லை. அதை ஆய்பவர்கள் மிக குறைவுதான் காணுங்கள். இயல் ஓட்டத்தை நிறுத்துங்கள். ஏன்னா அது நம்மளை அழைச்சிட்டு போய்கிட்டு இருக்கு. அவன் போனா நான் போறேன், அவங்க போக சொன்னாங்க நான் போறேன். அதை ஆய்வு செய்வதற்கு தான் நமக்கு இங்க அறிவு, 6ஆம் அறிவு தரப்பட்டிருக்கிறது. என் குருநாதன் தான் சொன்னான், குமரா வேதங்களே ஆயினும் அது கூறி இருப்பதில் அங்கு சத்தியமும் தர்மமும் அளவு குறைந்திருந்தாலோ ஒருவேளை அது இல்லாமல் இருந்தாலோ அதை நாம் பின்பற்ற தேவையில்லை. நம் மனசாட்சியை கை கொண்டு இந்த எப்பொருள் யார் யார் வாய்க்கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, எப்பொருள் எத்தன்மையதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, இவ்விரண்டையும் இரு கண்ணாக்கி அதன் பெயரால் துலாக்கோளில் நிலை நிறுத்தி தான் சத் கர்மத்தை நாம் புரிய வேண்டும். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கிறதுக்கெல்லாம் கடைபிடிக்கிறதுக்கு நாங்கள் ஆள் இல்லை. நம்ம புத்திக்கு புரியணும். நம்ம இங்கு தர்மமும் சத்தியம் தவிர இங்கு நியதியே இல்லை. யார் சொன்னாலும் சரி சொல்லாட்டியும் சரி, அதுதான் இங்க கடைபிடி தர்மமா இருக்கு. அது கடைபிடித்துட்டா போதும், எல்லாம் அதது அத்துக்குள்ளர அது நாயகமா தன்னை நிலைநிறுத்தி கொள்ளும். இன்னொரு அத்தையும் போய் கிடக்காது, காணல்ல இருந்து உள் வாங்கிக்கும். அப்ப அது தன் அத்தினை மட்டுமே நோக்கும், அங்கு மட்டுமே ஆட்சி செய்திருக்கும். அடுத்தவங்களோட அத்துக்குள்ளர நுழையாது. ஏன்னா அதுக்கு தெரியும் இது என்ன ஒரு அற்ப வாழ்வு அளிக்கப்பட்டிருக்கிறது, நீர்க்குமிழி வாழ்வு அளிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு விளைந்திருக்கும் எல்லா மனித பயிர்களும் அங்கு ஒரு தூயவன் ஒருவனின் பெயரால் விதைக்கப்பட்டவைகளே. அவ்வளவுதான். அங்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற அந்த சொற்ப நேரத்தை நான் ஒரு இயல் அன்பின்பு ஆனந்தத்தோடு கடந்து வைக்க வேண்டியது நான் வாழ்ந்ததின் பலனை சக ஜீவன்களுக்கு இயன்றதை சிந்தையால் காணலால் சொல்லால் செயலால் செய்துவிட்டு போதல். அவ்வளவுதானே.
வேற என்ன இருக்கு? இதெல்லாம் செய்யணும் தீர்மானிக்கணும் அப்படின்னா இங்க ஒரு இயல் ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு, அதுல ஓடுறது இல்லை. அதுதான் உண்மை. அந்த காட்டாற்று பெருவெள்ளம், இந்த சூழலியல் போக்கு, அதனுடைய அழுத்தம், அதனுடைய செலுத்துதல் இங்கு அடித்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. காட்டாற்று பெருவெள்ளத்துல எல்லாம் அடித்து செல்லப்படுவது போல இல்லை. ஒரு நாள் அதெல்லாம் கொண்டு போய் கடலில் சேர்க்கப்படும். அதற்கு எதிரில் நெல்லுங்கள். ஆனா உங்களுக்கு முன்னேற்றமே தெரியாது. ஆனா அது பார்த்தீங்கன்னா வேகமா போய்கிட்டு இருக்கும் நீரின் போக்குக்கு. ஆனா அதுக்கு எதிராக நீ போராடின அப்படின்னா முன்னேறலாம் முடியாது. அந்த இடத்துல வேணா நின்றுகிட்டு இருக்கலாம். இந்த காட்டாற்று பெருவெள்ளம் வற்றும் பொழுது ஓடினதெல்லாம் அந்த உப்பு கடலில் மூழ்கடிக்கப்படும். அங்கு அதற்கு எதிராக போராடி கொண்டிருந்தது முன்னேற்றத்தில் இருக்காது. ஆனால் அந்த நீர் வற்றின பின் அந்த இடத்திலேயே இருக்கும். அப்படிதான் சொல்றேன். மயக்கத்தை தவிர்த்து வையுங்கள். மயங்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நீ மயங்க வேண்டியது ஒன்று உண்டெனில் அது உனக்குள்ள இருக்கிற உயிர் தான். உயிர்க்குயிரான பொருளில் தான் நீ மயங்க வேண்டும். தயக்கம் எந்த விதத்திலும் ஆகாது. ஏன்னா இங்க நிறையவே அப்படிதான் இயல்பா அது ஒரு தீர்மானிக்குது, செயல்படுதுன்னு இருக்க மாட்டேங்குது. அப்படியே முடுக்கு விசையில முடுக்கிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. பிடிச்சு தள்ளி விட வேண்டியதா இருக்கு பல பேர். அதெல்லாம் இல்லை. அந்த தயக்கத்தை தூக்கி தள்ளி வையுங்கள். நீங்கள் சீரியத்துவத்தில் இயங்கி வையுங்கள். நீ இந்த நாள் சத் கர்மத்தை புரிந்து விட வேண்டியது. மயக்கத்தையும் தயக்கத்தையும் தவிர்த்துட்டு பரிபூர்ணமா உன்னை அதுல அர்ப்பணம் செய்துட்டு அற்றது உற்றது அர்த்த நட்ட நடுநீர் நோக்கிலா நோக்கத்தில் நிலை நின்று நற்றவும் புரிதல் வாழ்வையே வேள்வியாக்குறது, வாழ்வையே தவமாக்குறது. ஏன்னா நம்மளுடைய பரிபூர்ணமான இருப்பை இந்த மயக்கமும் தயக்கமும் செய்ய விடாது. ஆமா, அங்கு வேற வந்துடும். நம்ம இந்த மனிதர்கள்ட்ட பணிபுரிகிற மாதிரி வந்துடும். நமக்கு ஒரே ஒரு முதலாளி தான் இருக்கான். அவன்தான் முதல் ஆள் யான். அவனுக்கிட்ட தான் நம்ம வேலை செஞ்சிட்டு இருக்கோம். அவனுக்காக தான் இங்க இயக்கத்துல இருக்கோம். இந்த இங்க வைக்கப்பட்டிருக்கின்ற எஜமானன் ஏவலால் அதெல்லாம் ஆண்டான் அடிமை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ எந்த களத்தில் எவ்வண்ணம் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றாயோ அவ்வியக்கத்தை மயக்கம் தயக்கம் அறுத்து பரிபூர்ணமாக செய்துவிட வேண்டியது. உன்னோட உச்சபட்சத்தை அங்கு செய்து வைத்து விடுதல். அவனுக்கு வேலை செய்யணும். சக மனிதனுக்கு வேலை செய்யறது இல்லை. ஆமா, ஏன்னா இப்ப இங்க எப்படின்னு கேட்டா இங்க எல்லாமே மாறிடுச்சு. அந்த இயக்கம் ஒரு தொழில் கூட பொருளாதாரம் சார்ந்து அமைஞ்சிருச்சு. ஆமா, கூலிக்கு வேலை செய்யற அப்படின்னா அப்படியே செய்யறாங்க. அதே ஒரு குறிப்பிட்டத விலையை பேசி கொடுத்துட்டா அப்ப அவங்களோட இயக்கம் வேறையா இருக்கு. ஏன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி பாக்குறோம். ஆனா கூலிக்கு வேலை செய்யும் போது அப்படியே மெதுவா அதே மொத்தமா பேசி விடும் பொழுது அப்ப அவங்களோட நிலைப்பாடு வேறையா இருக்கு. இப்ப இங்க 7 நாள் செய்ய வேண்டியது அங்க 3 நாள்ல செய்யறாங்க. ஆனா அதே மனிதர்கள் அதே நிலைப்பாடு நம்ம கண்ணுக்கு முன்னாடி பாக்குறோம். அப்ப இவங்க தன்னோட இயக்கத்தை நினைக்கல, அந்த பொருளை சார்ந்து சிந்திக்கிறாங்க. அதுதானா எல்லா பொருளையும் எல்லா லாபத்தையும் நாமேவா அடைகிறது? அப்படிலாம் கிடையாது. இது ஒரு கர்ம யோக களம். அதுல நீ பரிபூர்ணமா செய்திரு. எஜமானன் பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த மனிதர்களோட கூலிக்காக வேலை செய்யாதீங்க. இந்த மனிதர்களோட பாராட்டுதலுக்காக போற்றுதலுக்காக வேலை செய்யாதீங்க. அங்கு ஒரு தலைவன் இருக்கிறான். தடயத்தை தொலைத்து விட்டு ஒரு தண்ணீரற்ற தலைவன் தரணியை தன் தலையால் தாங்குகிறான். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. ஆமா, இந்த மனிதனோட கூலிங்கிறது ரொம்ப கம்மி தான் சொல்றேன். அவனோட கூலி ரொம்ப பெருசு. இந்த அகிலாண்டீஸ்வரோட நம்ம ஜம்புகேஸ்வரர், நம்மளுடைய ஜம்பு மாதவ மகரிஷி யோக தேகியில மூலன் உரைகின்ற அந்த ஆலயத்துல திருநீற்றான் மதில் ஒண்ணு. அந்த சிவமுனி சித்தசன் திருநீற்று சித்தர்னு சொல்லுவாங்க.
அந்த சுற்றுச்சுவர் கட்டும் பொழுது அந்த அரசனிடம் அந்த என்கொன் செங்கனா கோச்செங்கட் சோழ நாயனார் அப்ப அந்த சுற்றுச்சுவர் கட்டுவதற்கு கூலி தர்றதுக்கு அவரிடத்துல செல்வம் இல்லை. அப்ப அங்க உள்ள இருந்து எழுந்து வருகிறார் சிவமுனி சித்தசன் என்கின்ற பெயரால் மூலன் வருகிறார். அப்ப அங்க வேலை செஞ்சுட்டு போறவங்களுக்கு எல்லாம் கூலியா திருநீரை தான் கொடுக்குறாரு. திருநீரை தான் கொடுக்குறாரு. சிலருக்கு அது மண்ணாகவும் போனது, சிலருக்கு பொன்னாகவும் போனது, சிலருக்கு விலை உயர்ந்த நவரத்தினங்களாகவும் ஆனது. ஆனா எல்லாரும் ஒரே நாள் தான் செய்தாங்க, ஒரே வேலை தான் செய்தாங்க. ஆனா சிலருக்கு மண்ணாகவும் போனது, சிலருக்கு பொன்னாகவும் போனது, சிலருக்கு நவரத்னம் வைரமாகவும் ஆனது. அப்ப அங்க அதுதான் விஷயம். அப்ப அந்த கர்மத்துல தன்னை முழுசா பூட்டிட்டு மயக்கத்தையும் தயக்கத்தையும் அகற்றிட்டு தன்னால என்ன இயலுமோ செல்லும் அளவு செலுத்துமின் சிந்தையை இயன்றவரை இயற்றிவிடி காயத்தால் நாம் செய்கின்ற எல்லா கர்மங்களும் இங்கு விளை பொருளாய் விளைச்சலாய் இந்த களம்தனில் இருக்கிறது. ஏன்னா அந்த உழைப்பை கழித்துட்டா இந்த உலகமே கிடையாது. அதுல உளமாற உழைத்து வைப்போம், உளமாற இயங்கி வைப்போம். எனக்காக போனா ஒண்ணு, இன்னொருத்தனுக்காக போனா ஒண்ணு, ஏன் தேவைக்காக அவனை தேடி போனா ஒரு வேகம், அவனுக்கு ஏதாவது தரணும்னா அதுக்கு தனி வேகம். மீட்டெடுத்துக் கொள்ளுங்கள் என் செல்வங்களே. எல்லாம் தர்மம் இருக்கிறது. இங்கு சில நியதிகள் இருக்கு. இதெல்லாம் நம்ம கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். செம்மையுற வாழ வேண்டும். நமக்குள்ள அந்த சோம்பலை பழகிட்டோம் அப்படின்னா, நமக்குள்ள உள் ஒன்று புறம் ஒன்று அப்படின்னு பழகிட்டோம் அப்படின்னா, இது நம்மளுடைய சுபாவமா ஆயிரும். ஒரு காரியத்தை செய்துட்டு வரணும் குருநாதன் சொன்னான்னா செய்துட்டு வந்துடணும், செய்யலைன்னா பேசாம நின்றுக்கணும். காரணத்தை கூறிட்டோம் கடுஞ்சனம் கொள்வா, மௌனமா இருக்கவன் அடுத்த நாள் செஞ்சுட்டு வந்துடுவான். இந்த காரணத்தை கூறுறவன் அதோட முடிச்சிருவான். அந்த காரணத்தை சொல்லி பழகிட்டான் அப்படின்னா எந்த காரியத்தை வேணாலும் அவர் செய்வார். எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தை சொல்லிடுவார். பின்புலத்துல ஒரு பொய் இருக்கும். சர்வலாவக சந்தர்ப்பவாதம் மனம் இவனுக்குள்ளார அப்படி ஒரு ஜாலத்தை செஞ்சு நம்ப வச்சிரும். இல்லை, செய்து வையுங்கள், முழுசா செய்யுங்க. உங்களால எவ்வளவு உச்சபட்சமா செய்ய முடியுமோ அவ்வளவு செய்யுங்க. உன் செயலால உனக்கு முதல்ல ஒரு திருப்தி தோன்ற வேண்டும், உனக்கு ஒரு நிறைவு தோன்ற வேண்டும், உனக்கு அது பிடிச்சிருக்கணும். அவ்வளவுதான். ஒரு சிற்பத்தை செதுக்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு அவர் முதல்ல அது தன்னை திருப்தி செய்கிறதா, அந்த அழகு, அந்த நிலைப்பாடுகள் அதெல்லாம் தனக்கு முதல்ல நிறைவா இருக்கான்னு பார்க்குறாரு. சிறப்பு அப்படின்னா காட்சி பொருளாக்குகிறார். அதே மாதிரிதான் உன்னுடைய செயலை உனக்கு முதல்ல பிடிச்சிருக்கணும். இந்த உலகத்திற்காக, சந்தர்ப்பத்திற்காக, சமயத்திற்காக எந்த இயக்கத்தையும் செய்யாதீர்கள். உங்களால என்ன முடியுமோ அதை செய்யுங்க. உள் வாங்காதீங்க. மாற்று வழி இல்லை என் செல்வங்களே. இயக்கம் எல்லாம் சத்து இயக்கமா ஆகிறது இல்லை, அசத்து இயக்கமும் இருக்கு. என்னுடைய கருத்து நான் அப்படின்ற சம்பந்தமும் இருக்கு. அதெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த இடத்துல அந்த செயலுக்கு உண்டான இயல் வீரியம், அதன் பெயரால நம்ம செய்த சமர்ப்பணம், அவ்வண்ணம் தான் அதை இயற்ற வேண்டும். மறந்து விடாதீர்கள். இது உங்களுடைய சுபாவம் ஆக்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது உதவும். உங்களுடைய சுபாவமே அதுவா ஆயிரும். நீங்க எதை செய்தாலும் அப்படிதான் செய்வீங்க. சும்மா அப்படி தொட்டும் தொடாம பட்டும் படாம அப்படின்ற சுபாவம் உங்களை விட்டு விலகிறோம். செய்ய மாட்டீங்க, செய்தீங்கன்னா சிறப்பா செய்வீங்க. அப்படி இருங்க. அது தவம் பாருங்கள். இது தவம் அப்படின்னா
அங்க பாட்டுக்கு விழி மூடி விழித்திருந்து முனை சொல்லி மார்க்கமாய் முனைப்புடன் சிவ தியானத்தில் லைக்குங்கள் சிவமுதி ஆண்டும் தன்னை காட்டுன்றது இல்ல. இந்த வெட்ட வெளி வெட்டி கடுவெளி அங்கு கடந்து ஏகவெளி எய்திய ஏகாந்தரம் ஆத்ம ஞான சிவ சித்தரே. அது மட்டும் இல்ல, தவம் மட்டும் இல்ல, தியானம் மட்டும் இல்ல, பக்தி மட்டும் இல்ல, சத்கர்மம் தான் முதல் நிலைப்பாடு. அதுல நீங்க பூரணமா செயல்படுங்க. யாருக்காகவும் எதற்காகவும் உள் வாங்கிக்காதீங்க. நமக்குள்ள அப்படி ஒரு உள்ள கள்ளம் இருக்கு, ஒரு உள்ள குள்ளம் ஒண்ணு இருக்கு. அதை எடுத்து ஒரு ஓரமா வச்சிருங்க. அவன் விபரீதமானவன். அவன் இந்த களத்துல உனக்கு எல்லாம் கிடைக்கும். மேலான ஒருவனுடைய கூலியை நீங்கள் இறுதி வரைக்கும் அடையவே முடியாது. மறந்து விடாதீர்கள். ஏன்னா இதெல்லாம் அவன் இவங்க எல்லாமே கணக்கு வச்சிருப்பாங்க. அவன் அளக்கும் அளவை விதி மறந்த சிவப்புறம். அவனுக்கு என்ன அளக்கணும்னு தெரியாது. பாலுக்கு பாலகன் எழுதிட பார்க்கடல் என்ற பிரான். சத்குரு வியாக்கிரபாதருடைய சத்புத்திரன் உபமன்யு மாமுனி ஸ்ரீமன் நாராயண வேதநாத கீதோபதேச ஸ்ரீ வாசுதேவ கிருஷ்ண பரமாத்மனின் குருநாதன் உபமன்யு மாமுனி. பாலுக்கு பாலகன் எழுதிட பார்க்கடல் என்ற பிரான். ஆமா, அங்கு வியாக்கிரபாதனுடைய சத்புத்திரன் இருக்கிறான். பெரிய கடல் வியாக்கிரபாதர், பதஞ்சலி வியாக்கிரம். அப்ப உபமன்யு மாமுனி பாலுக்காக அழுகிறார். இந்த பரம் பார்க்கடலை தருது. அடி கரை கரை அறுத்த அடி தரையும் கரை அறுத்த கடல் சேர் கடலாம் பார்க்கடலை கொடுக்குது. சும்மா ஒரு சங்கு கொடுத்தா போதும். சரி, ஒரு குடம் கொடுக்கட்டும். கடல் கொடுக்குறான். அதனால அவன் கடவுள் என்ன அளக்கும் அளவை விதி மறந்தவன். இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு அந்த கணக்கே தெரியாது. அதான் அவன் பிரச்சனை. அதனாலதான் பஸ்மாசுரனுக்கும் எவன் தலையில் கை வைத்தாலும் அவன் சாம்பலாக கிடவுதுன்னு கொடுக்குறாரு. என் தலையில தான் கை வைக்க போறான்னு தெரியாதா? தெரிந்தும் தருகிறது ஒரு தூய புறம். ஆமா, சகலுக்கும் சகலம் தந்தவன். ஆமா, அந்த இறைவனிடத்தில் நீங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். எல்லாத்தையும் படிச்சுட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அங்கு மயானக்கரையில் ஒரு தன் மயன் அமர்ந்திருக்கிறான். ஒண்ணும் இல்லை அதெல்லாம். ஏன்னா அவன் துறவி வேந்தனா இருக்கான். கிட்டத்தட்ட நம்மளும் அந்த நிலையை அடையணும். ஆனா சக்தி மன்னாலாம் எந்த செயலையும் அங்கு சீராய் செய்பவன், மாத்திரைக்குள் அருள் போகிறான். அப்படியே இங்க விழி மூடி விழி திறக்கிறதுக்குள்ள இங்கிற 1000 கோடி சாலங்களை தனித்தனியா செய்து வைத்து விடும் சிவபரம். ஆமா, அதனால உனக்கு அருள் புவன் அவனா இருக்கிறான். அவன் மெச்ச வாழ்ந்து வை. பலனை கருதி எந்த செயலையும் செய்யாத. நம்ம படைக்கிறதெல்லாம் இந்த உலகத்தை சேருது. என் உழைப்புலாம் இந்த இல்லாத ஒண்ணு உருவாக்கப்படுகிறது. அது இந்த எனக்கு அதனால கிடைக்குது கிடைக்கலங்கிறது ரெண்டாவது. இந்த உலகத்திற்கு அதை படைப்பாக்குறோம்ல, இந்த சகத்தை சேருதுல்ல, அதுதானே நம்மளோட நிலைப்பாடு, அதுதானே நம்மளுடைய கணக்கு. இவ்விதத்தில் இருந்தால் நீ செய்யும் கர்மம் சத் கர்மம் ஆகிறது. அதுவே வாழ்வை தவமாக்கும் யுக்தி காணுங்கள் என் செல்வாங்களே. உள்ள கள்ளத்தை எடுத்து ஓரமா வைங்க. லாபத்துக்காக செய்யறதை எடுத்து தள்ளி வைங்க. பலனுக்காக செய்யறத தள்ளி வைங்க. யாரையும் ஏமாத்த முடியாது. அதெல்லாம் நமக்கு தெரியும். ஏன்னா இங்க எல்லா கர்மத்தையும் அவன் நம்மளை வைத்தே தான். நம்மளை முடக்கிறதும் நம்மளை வைத்துதான், முடுக்குவதும் நம்மளை வைத்துதான். எல்லாத்தையும் ஓன் தீர்மானத்துக்கிட்ட கொடுத்துட்டான். ஆமா, உன்னை வச்சு அவன் உன்னை வீழ்த்திடுவான். உன்னை வச்சு உன்னை வாழ்த்தி அங்கு மிக உயர்ந்த நிலைக்கு அழைச்சிட்டு போயிடுவான். அதுக்கு முன்னாடி உனக்குள்ள ஒரு கருத்து ஒண்ணு இருக்கு, சுயம் ஒண்ணு இருக்கு. அங்கு வஞ்சகம் நஞ்சு அறுத்துட்டு பஞ்சு பொதியாக்கி நெஞ்சு நீ வைத்து விட்டார். அந்த அஞ்சலத்தரசு அஞ்சல் என்று அருளும் பாருங்கள். சத்தியம் சொல்கிறேன். சித்தத்தை சிவன்பால் வைத்து காயங்களினால் சகல கர்மங்களும் கச்சிதமாக செய்து வையுங்கள்.
ஏதோ உன்னுடைய திட்டமிட்ட உன்னுடைய இயக்கம் மட்டும்தான் நினைச்சுக்காது. உனக்கான இயக்கம், குடும்பத்துக்கான இயக்கம், தேசத்துக்கான இயக்கம், எல்லா இயக்கத்தையும் கச்சிதமா செஞ்சு வைங்க. தீர்ப்பு நாள் தள்ளி இல்லை. என் நியாய தராசோடு ஒரு நியாயாதிபதி இருக்கிறான். அதுக்கு முன்னாடி உன் நெஞ்சுக்குள் மனசாட்சியின் அரூபம் என இருக்கிறான். இங்க இதற்கு பயந்து அஞ்சு நடுங்கி ஒரு வாழ்வு வாழ்ந்து வையுங்கள். உன் நெஞ்சு உன்னை பகைக்காது இருக்க வேண்டும். ஏன்னா அது தன் நெஞ்சு தன்னை சுடும். அப்படிலாம் நான் பாட்டுக்கு அவன் பார்க்கல செய்யல இவன் பார்க்கல, நீ யாரையுமே யார் பார்க்காம உன்னால செய்திட முடியும். உன்னுடைய குற்றத்தை யாரிடத்துல இருந்து வேணாலும் மறைத்திட முடியும். அங்கதான் நேற்று இட்டது இன்று, இன்று இடுவது நாளைன்றது வருது. அப்படிலாம் இருக்கிறவங்க தப்பிச்சுக்கிட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பாவப்பட்டவர்கள். என் குருநாதன் தான் கூறுவான், குமரா அங்க ஒரு குளம் இருக்கிறது, அங்க நிறைய கல் குவிகள் கொட்டப்பட்டு இருக்கிறது. ஆமா, இவர் இந்த கல்லெல்லாம் எடுத்து அந்த நிறைந்த குளத்தில் போட்டு கொண்டே இருக்கிறார். யாருக்கும் தெரியலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு குமரா. தீர்ப்பு நாளில் அந்த மொத்த குளத்து நீரும் இருத்தப்படும். அங்கு எஞ்சி இருக்கும் கல் குவியலின் பேரால அவனுக்கு தண்டனை தீர்ப்பளிக்கப்படும். ஆமா, அஞ்சுதான் வாழணும், இறை அச்சத்தோட தான் வாழணும். இச்சகத்துல இருக்க எவ்வுயிரும் என்னுடைய அங்கமா இருக்கு. மண் ஒன்றுதான் பல நற்களன் ஆகிடும். அப்படி இங்க ஆயிருக்கு. இதெல்லாம் மாறுபடும் பூண்டு வந்திரு மகேசனா இருக்கு. நரவிடம் பூண்டு வந்திருக்கும் நமசிவாயமா இருக்கு. அதனால நான் இந்த சமூக ஓட்டத்துக்குள்ளார நான் சிலது இழந்துட்டாலும் எனக்கு குறைஞ்சிட்டா கூட பரவாயில்ல. அதன் பெயரால போராட்டத்துல அவர்கள் அறிந்து அறியாமலும் நான் குறைந்தபட்சம் கூட அவங்க மனது துன்பப்படுத்த வரவில்லை. விட்டு கொடுங்கள், அவனை தான் போய் சேரும். எந்த நதியும் கடலை சேர்க்கிறதா? நீ இழக்கின்ற எந்த இழப்புகளும் இங்க இருக்கிற ஏதோ ஒரு ஜீவனுக்கு போய் சேருது. அதுதான் உனக்கு நீ கொடுக்கறதுங்கிறது வேற, சக ஜீவனுக்கு கொடுக்கறதுங்கிறது தவம். போயிட்டு போ. உன்னால ஒரு மனிதனுக்கு சிந்தையால சொல்லால உதவி செய்ய முடிஞ்சா செய், செயலால உதவி செய்ய முடிஞ்சா சிறப்பா செய். கையில ஏதாவது ஒண்ணு கொடுக்க முடியும்னா அதையும் சிறப்பா செய். உன்னால எது முடியுதோ அது செய். ஏன்னா இதெல்லாம் சேர்ற இடம் சிவமா இருக்கு. அங்கு ஒரு பார்த்து கொண்டிருக்கிறான். முக்கண்ணை உடைய ஒரு கண்காணி அணுக்குள்ள பேரண்ட வெளிவைத்து பார்த்து கொண்டிருக்கிறான். தப்பவே முடியாது. முழுசா இயங்குங்கள். அவ்வளவுதான். நல்ல கதிக்கு நம்ம போகணும். எல்லா இடத்துலயும் நம்மளால பாவம் பண்ண முடியும். எண்ண பிழை, காணல் பிழை, சொல் பிழை, செயல் பிழை, சாதனை பிழை, சரித்திர பிழை, வரலாற்று பிழை, வரைவோலை பிழை, பிழையா கிடக்கு. ஆமா, அப்ப நம்ம நூதனமா தான் செயல்படணும். இங்க எல்லாம் அகாலமா பேசுறாங்க, விகாரமா பேசுறாங்க, வன் சொல் பேசுறாங்க, தீய சொல் பேசுறாங்க. என்ன வேணாலும் பேசணும். அது ஒரு நொதி, அவனுக்குள்ளார ஏற்படுகின்ற நொதி. அந்த நொதி நீர்த்த பின் அவன் விட்டுருவான். ஆனா தோன்றின நொதி இருக்குல்ல, அதுக்கு அவன் விலை கொடுத்தாகணும். ஆமா, அங்க பிடரியை பிடித்த அந்தரத்தில் நிறுத்தி காலக்கூடாரி கேள்வி கேட்கும். அந்தரத்துல இருப்போம், பிடிக்கப்பட்டிருப்பது பிடரியில பிடித்திருப்பான். ஒன்னும் அசைய முடியாது. அப்படியே நின்ன சாயல நின்று பதில் சொல்லி ஆகணும். இந்த பூனைக்குட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி இந்த இடத்துல பிடிச்சிங்கன்னா அவங்க அம்மா அங்கதான் பிடிச்சிட்டு போவோம். அது அவ்வாறு பிடிச்சிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா அதனுடைய 90% இயக்கங்கள் முடங்கி போய் அந்த கருவுல இருந்த நிலைக்கு வந்துடும். அதே மாதிரிதான் காலம் நம்ம கேள்வி கேட்கும். நேற்று போனதுல என்ன பண்ணமோ நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாத நம்ம பிறவியோட லட்சணம் என்ன திரும்பி படிச்சு பாரு. எவ்வளவு கடந்து வந்திருப்போம், எவ்வளவு நாராசங்களை, எவ்வளவு விபரீதங்களை, எவ்வளவு விகாரங்களை, எவ்வளவு துன்மார்க்கர்களை.
எவ்வளவு வன் சொல்லர்களை, எவ்வளவு தீய சொல்லர்களை, செயலர்களை, நமக்குள்ள எவ்வளவு பிழை தோன்றிருக்கும், தவறு தோன்றிருக்கும், குறித்து செய்த குற்றம் இருந்திருக்கும், வக்ரம் இருந்திருக்கும், விரோதம் இருந்திருக்கும், துரோகம் இருந்திருக்கும், பழி பாவம் இருந்திருக்கும், இழிவு அவம் இருந்திருக்கும். இன்றுதான் நம்ம ஏதோ ஒரு குறைந்தபட்ச ஊசி முனை அளவு அந்த இறைவன் அதை பிரித்தறிகிற அறிவை கொடுத்துருக்கான். இதுக்கு முன்னாடி அந்த குட்டையில ஊர்ன மட்டை தானே நம்ம. நீ மீண்டு எழுந்துட்ட, அதற்கான இயக்கத்துல இருக்கிற, அதுக்கு முன்னாடி கழுவுனது ஒட்டுனதெல்லாம் கழுவிட்டு இருக்க. இன்னைக்கு இருக்கிறவங்க இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அவர்களும் மீட்டெடுக்கப்படுவார்கள். உன்னை நீ பாட்டுக்கு பெருசா நினைச்சுக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்றேன். நீ இருக்கிற வரைக்கும் சீரி இயக்கத்தில் நிலை நின்று நெஞ்சில் இருக்கும் வஞ்சத்தையும் நஞ்சையும் அகற்றி பஞ்சு புதியன உன் நெஞ்சை ஆக்கி நீ வாழ கடவுது. நாம் சொல்லுங்களே, முழுசா இயங்குங்க. அது பெரிய கர்மம். தொண்டு செய்திரிய பரமானந்த வெள்ளம் துதைந்து, அது தொண்டு. அது ஒண்ணுமே பண்ண முடியலனாலும் அந்த தொண்டு இறங்கி வேலை செய்யும். அண்டத்துளி மின்றாதி வாழ்வையும் விரும்பிடன், அட்ட சித்தியும் விரும்பின், அகில கலை ஞானமும் விரும்பிடன், உலகு புகழ் அறிய கீர்த்தியும் விரும்பின், பண்டை மலம் எல்லாம் ஒழித்து நின் அருள் பெற்ற பழைய அடியார்கள் அடியார் பாத தாமரைகளின் தலையின் மேல் வைத்தருள் பார்வையால் இருள் அகற்றி தொண்டு செய்தறிய பரமானந்த வெள்ளம் துதைந்து விளையாடி உலகம் தோன்றாமல் இருமாண்டு இருக்கின்ற பெருவாழ்வு தொண்டனின் விரும்பினின் வண்டு உண்டிடும் கொன்றையினை அண்டர் நாயக கையில் உரைகின்ற பரதெய்வமே, ஒன்றாகி ஆனந்த உருவாகி என் உயிர்க்குயிரான பரமசிவமே, தொண்டு செய்தறிய பரமானந்த வெள்ளம் துதைந்து விளையாடி உலகம் தோன்றாமல் இருமாண்டிருக்கின்ற பெருவாழ்வு தொண்டனின் விரும்பினே, மறந்து விடாதீர்கள். அப்படி நீ நடு நேர்ல நின்று நீ செய்கின்ற இந்த சக ஜீவனுக்கும் இந்த சகத்திற்கும் நீ செய்கின்ற எந்த இயக்கமும் எந்த சத்கர்மமும் உண்மையான உழைப்பும் அங்கு இறையிடம் உன்னை சேர்க்கும். அதனால தொண்டு மிகப்பெரிய நிலைப்பாடு. ஆமா, அப்ப இந்த புலியர்கொன் எப்பொழித்த புகழியர்கொன் கடல் புற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வண்டுண்டர் பதம் போற்றி ஊழிமலை திருவாத ஊரர் திருத்தால் போற்றி போற்றி. திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அங்க சிவாக்னியில் கும்பலா போய் சேர்றார். நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த சிவ பரம்பொருள் வருகின்ற 2000 தந்தங்களை உடைய தூய விண் ராஜ கஜத்தில் அஞ்சை களத்திலிருந்து தான் என்னை முன் படைத்தான் அங்க போய் கலக்கிறார். இங்க தேகத்திலே செல்கிறார், சிவனோட கஜத்துல. அதே மாதிரி மாணிக்க வாசகர் இந்த வேதங்களாட மிக ஆகமமாட கீதங்களாட கிளரண்ட மேலாட பூதங்களாட புவனம் முழுதாட நாதம் கொண்டாடினான் ஞான ஆனந்த கொட்டே. அந்த தீத்திருமேனி தேவனின் எலும்பழல் கழல் நீள நிழலுக்குள் புகுகிறார் மாணிக்க வாசகர் பெருந்துரை பெருவேந்தான். இந்த ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அப்பர் பெருமான் செம்மையை செம்மையா கொண்ட சிவசைவ தொண்டு என்னும் அணி மணி ஆதி வாகிச நாக்கு கரசான். அப்பன் என்று அழைத்தால் அவன் இவன் என்று ஏகவசனத்தில் அமைந்துவிடும் என்பதற்காக அம்மை அப்பனால் அப்பர் என்று அழைக்க பெற்ற ஆதி வாகிச திருநாவுக்கரசர் சிவ பரம்பருடைய தகப்பனார். அவர் தொண்டு செய்யறது தான் தன்னுடைய பிறவி பணியாய் கொண்டிருந்தார். இங்க கையிலேயே திருவையாறு வந்தது, மறந்து விடாதீர்கள். தொண்டு அவ்வளவு பெருசு. இல்லறத்திலே ஆகினும் துறவரத்திலே ஆகினும் சரி, எங்க இருந்தாலும் சரி. அதனால தொண்டு செய்யுங்கிறான். தொண்டு செய்யும் பொழுது இந்த மயக்கமும் தயக்கத்தும் அற்று செய்ய பழகுங்கள் செல்வாங்க. முழுசா செஞ்சு வச்சிருங்க. இந்த கூலி இந்த உலகம் தரலையா, அவன் தருவான். ஆனா அவன் ஏமாத்துவன் மட்டும் நினைச்சுக்காதீங்க. அவனுக்கு ஏமாற்றவே தெரியாது, அவனுக்கு ஏமாற மட்டும்தான் தெரியும். சத்தியம் சொல்கிறேன், உணர்ந்து சொல்றேன். நீ ஒரு எளியனா நீ போய் நின்னா நீ பார்த்து எளிய நிலையில இருக்கிற வரையும் தான் இருப்பான். உங்க வழியெல்லாம் இருந்தானா உங்க மிரல வச்சிருவான்னு சொல்றேன்.
வாயை வாழ்த்து கண்டாய் மதையானி உரி போட்டு பேய் வாழ் காட்டகட்டாடும் பிராந்தனை வாயை வாழ்த்து கண்டாய். எச்சரிக்கை. காலனவன் உங்களை கொள்ளும் காலன் அல்ல, உன் காலனை கொள்ளும் காலனவன். காலனவன் மறந்து விடாதீர்கள். அதனால ஒரு சே என நின்று பரிபூர்ணமாக உங்களுடைய இயக்கத்தை இயங்கி வையுங்கள். அவனுக்காக செய்யுங்க. சிவமங்கலம்.